அன்பு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, இந்தி திணிப்பு என்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் கண்டன பொதுக்கூட்டங்கள் இன்று மாலை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக திமுகவிற்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானிற்கும் மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற நிலையில் உண்மைகளை திரிப்பதை நிறுத்துங்கள் என்று தர்மேந்திர பிரதானை கனிமொழி சாடியுள்ளார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டியை நேரில் சந்தித்து திமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் 1 முதல் 15 வரையிலான மண்டலங்களில் உள்ள நடைபாதைகள் மற்றும் பேருந்து நிழற்குடைகளை நீர் தெளித்து முழுவதுமாக சுத்தம் செய்யும் பணிக்காக 30 வாகனங்கள் பயன்படுத்த உள்ளன. இந்த 30 வாகனங்களை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். டாஸ்மாக் ஊழல் பணம் ரூபாய் 1000 கோடி யாருக்கு போனது என்று சிபிஐ விசாரணைக்கு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருமொழி கொள்கையையே தமிழ்நாடு விரும்புகிறது என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது. மூடப்படாத மழைநீர் வடிகால் தொட்டியில் 3 வயது குழந்தை விழுந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரத்தில் இன்று சுங்கச்சாவடி திறக்கப்பட இருந்தது. இதற்கு அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இன்று திறக்கப்பட இருந்த சுங்கச்சாவடி பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பெல் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் தமிழகம் மற்றும் வெளிமாநிலத்தை சேர்ந்த 7000 பேர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பெல் நிறுவனத்தின் ஒரு பிரிவில் பொது மேலாளராக பணியாற்றி வந்த சண்முகம் வயது 50 இவர் பெல் நிறுவன அலுவலகத்திற்குள் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சென்னையில் கார் வாங்குவோர் பார்க்கிங் இடம் இருப்பதற்கான சான்று இணைப்பதை கட்டாயமாக்கும் வகையில் சென்னை பெருநகர போக்குவரத்து ஆணையம் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. உணவுத்துறையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிய கழக ஒப்பந்தத்தில் ரூபாய் 992 கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அறப்போர் இயக்கம், இந்த ஊழலில் மத்திய மாநில அரசு பொது ஊழியர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இதுகுறித்து பல துறைகளில் ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பாம்பன் கடலின் நடுவே ரூபாய் 545 கோடியில் புதிதாக ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து செல்ல கொல்கத்தாவில் இருந்து 3 சரக்கு கப்பல்கள் பாம்பன் பகுதிக்கு வந்தன. ஆனால் புதிய ரயில் பாலம் செயல்பாட்டுக்கு வராததால் தூக்கு பாலம் திறக்கப்படாது என்ற தகவல் கிடைத்த பின்னர் அந்த 3 கப்பல்களும் கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரம் கடல் பகுதியில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வீதி உலாவுக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட கோவில் தேர் திடீரென நள்ளிரவில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவரின் கையை பிடித்து ஃபைட் பண்ணிட்டே இருங்கண்ணா, விட்டுறாதீங்கண்ணா என்று கூறியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வெறிநாய் கடி முற்றிய ரேபிஸ் கோவை மருத்துவமனையில் கண்ணாடியால் கழுத்தை அறுத்து தொழிலாளி உயிரிழந்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தபால் துறையின் சார்பில் மதுரையில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்குகள் தொடங்க சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அத்துடன் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கணக்கு தொடங்கும் அனைத்து செல்வமகள் சேமிப்பு திட்ட பயனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் முதுநிலை தபால் கண்காணிப்பாளர் சார்பில் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மதுரையில் குறவர் சமூகத்தின் 27 உட்பிரிவுகளை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க தாக்கலான வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் இணைய சேவை கட்டணம் 40% குறைக்கப்பட்டது. இம்மாதம் முதல் அக்கட்டணம் உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் வழங்கப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் வெள்ளைப்பூண்டு விளைச்சல் அதிகரித்துள்ளதால் தேனி மாவட்டம் வடுகப்பட்டி மார்க்கெட்டில் கிலோ 50 ரூபாயாக விலை சரிந்தது. கோவையில் மத்திய அரசு பணித் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த 8 பேருக்கு உடந்தையாக இருந்த வனத்துறை அதிகாரிகள் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள ஒரே அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியான குமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர் சேர்க்கையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதுடன் மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரமும் பறிபோவதற்கான ஆபத்து உள்ளது. பெண்களுக்கு அண்ணனாக இருந்து உதவி செய்பவர் முதல்வர் ஸ்டாலின் என்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டதாக 17 மக்கள் மருந்தகங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் முனைப்பு காட்டி வருகிறது. அதில் 8 மருந்தகங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் 9 மருந்தகங்களின் ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை தேனாம்பேட்டை தனியார் நட்சத்திர ஓட்டலில் லிப்ட் பழுது பார்க்கும்போது ஊழியர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஹயாத் எனும் தனியார் ஓட்டலில் உள்ள லிப்ட் பழுதாகியது. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக மொரீஷியஸ் நாட்டுக்கு நேற்று சென்றார். மொரீஷியஸ் தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அந்நாட்டு அரசு விடுத்த அழைப்பை ஏற்று அங்கு பயணம் மேற்கொண்டார். இந்த நிலையில் மொரீஷியஸ் நாட்டின் ஏரியில் கும்பமேளா கங்கை நீரை பிரதமர் மோடி கலந்தார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிப்பதற்காக பல மாநிலங்களின் முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவரது இந்த முயற்சிகள் தேசிய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழகம் என்ன பிச்சைக்கார மாநிலமா? நாங்கள் உழைத்து வரியை செலுத்திய பணத்திலிருந்து நிதியை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கானாவில் மட்டன் சமைக்க மறுத்த மனைவியை கணவர் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டண நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 2 காசுகள் உயர்ந்து 87 ரூபாய் 19 காசுகளாக முடிவடைந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் 6ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் நாளை நடைபெற உள்ளது. அதன்படி மாவட்ட பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை சந்திக்க உள்ளார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி என்ற பகுதியை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மகள் பிரின்சி வயது 17. இவர் குறிஞ்சிப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் இன்று இவர் நண்பர்களுடன் புதுச்சத்திரம் அருகே உள்ள பெரியகுப்பம் கடற்கரைக்கு சென்று கடலில் குளித்துள்ளார். அப்போது அலையின் சீற்றம் அதிகம் இருந்ததால் அலையில் சிக்கி இவர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். கடல் அலையில் சிக்கி பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் விவகாரம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றும் வலுவானவராக பெரியார் திகழ்கிறாரே, இது போதாதா என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் 3 சென்ட் இடத்திற்காக மூதாட்டி ஒருவரை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீயில் கருகி உயிருக்கு போராடி கொண்டிருந்த மூதாட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் காட்டெருமை தாக்கி வனக்காவலர் அசோக்குமார் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் 72 ஜோடிகளின் திருமணத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய போது, இன்று திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு பிறக்கப்போகும் குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று தெரிவித்துள்ளார். திருப்பதியிலிருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் மெமு ரயில் இரவு 7:10 மணிக்கு புறப்படும் ரயில் வண்டி எண் 67209 மார்ச் 13 முதல் 15 வரை சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இந்நிலையில் புவனகிரியில் புதன்கிழமை பெய்த கனமழையால் மேல் புவனகிரி பகுதியில் புதியதாக ரூபாய் 62,50,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் தண்ணீர் தேங்கி நெல் மூட்டைகள் பாதிப்படைந்துள்ளது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீட்டுத் தொகையின் பாக்கியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி கஞ்சா வியாபாரிகளுடன் ஒன்றாக மது அருந்தி பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டு இருந்த தகவல் அம்பலமானதால் அவரை டிஸ்மிஸ் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் சிலைமான் பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மகன் அழகர்சாமி கூலி வேலைக்கு சென்று வந்த அழகர்சாமி மது போதைக்கு அடிமையான நிலையில் நேற்று இரவும் போதையில் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். அப்போது நள்ளிரவில் அழகர்சாமியின் வீட்டின் கதவை தட்டிய மர்ம கும்பல் அவரை வெளியே அழைத்து ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வஉசி உள்ளிட்ட போராட்ட வீரர்களுக்கு நெல்லையில் நினைவு தூண் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அமைச்சர் மீது சேறு வீசப்பட்ட வழக்கில் பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். சமக்கல்வி என்பது நமது உரிமை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 5 அணிகள் இடையிலான 3வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரின் லீக் சுற்று ஆட்டங்கள் நேற்றுடன் நிறைவடைந்தன. IPL கிரிக்கெட் தொடரின் 18வது சீசன் வரும் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்த போட்டியை ஒளிபரப்ப தயாராகும் ஜியோ ஸ்டார் 20 முக்கிய பிராண்டுகளுடன் ஸ்பான்சர் குழுமத்தை உருவாக்கியுள்ளது.
சர்வதேச செஸ் அரங்கில் இந்திய கிராண்ட் மாஸ்டராக வலம் வருபவர் சென்னையைச் சேர்ந்த இளம் வீரர் குகேஷ். வயது 18. இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வாகை சூடி அசத்தியிருந்தார். இந்த நிலையில் குகேஷ் ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை கொடுத்து சாமி தரிசனம் செய்துள்ளார். பல முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இந்தியன் வெல்ஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்து வருகிறது. இதில் காலிறுதிக்கு முன்னேறிய மெத்வதேவ் 4வது சுற்றில் சிட்பாஸ் தோல்வியடைந்தார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 அதிகரித்து ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 40 அதிகரித்து ஒரு கிராம் 8,065 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.